ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காந்திநாத ஐயப்பன் கோவில்ல கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடந்துட்டு இருக்கு. கூட்டு பிரார்த்தனை வழிபாடுடைய சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா போகணும், தொழில் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி, எப்படி கற்பூரம் எவ்வளவு பெரிய கட்டி கற்பூரம் எடுத்தாலும் நின்று எரிஞ்சது கரைஞ்சு போகுதோ, அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனை அத்தனையுமே கடவுள் தீர்த்து வைக்கிறவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனை நீங்க எத்தனையோ பேர் வேண்டுதல் நினைச்சிருப்பீங்க. எல்லாருடைய வேண்டுதல் பழிக்குதுன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு இடத்துல, நிறைய இடத்துல அந்த காலத்துல கோவில் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் அது மருவிடுச்சு. என்னன்னா, நேரமின்மை. நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கம்மியானால என்னாச்சுன்னா, கோவில் இருக்கிறவங்களும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை நடக்கும், ஹோமம் கொண்டு நடக்கும், பிரார்த்தனை அப்படியே போயிருவாங்க. ஆனா பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனைங்கிறது மிக வலிமையானது. அந்த கோயிலுக்கு அவங்களுக்கு ஒரு ஆட்டமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி, ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில மனம் இருக்கிறதுனால கோவிலுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு பாரம் இருக்கு, அந்த பாரத்தை எங்க இறக்கி வைக்கிறது, அதாவது எதிர்த்துனா பித்தம் தெளிங்கிற மாதிரி எங்க இறக்கி வைக்கிறது நினைச்சிட்டு வரும்போது அந்த இடம் தான் கோவில். கோவிலுங்கிறது ஏதோ பெருசா நம்ம நினைக்கிறது நடக்கிறதுங்கிறது காரணம் கிடையாது. இந்த கோயில வேணுங்க நடக்கல, பக்கத்து கோயிலுக்கு போயிருக்கிறோம், அந்த கோயில வர சொல்லிக்கிறாங்க, ஏதோ புதுசு ஏதோ பண்றாங்களா, பரிகாரம் பண்றாங்களா, அந்த கோயிலுக்கு போனா நடக்குமா, அப்படி தயவு செஞ்சு போடுற இடம் கிடையாது கோவில். பரிகாரங்கள்ல நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கான இடம் தான் கோவில். நான் என்ன பண்ணணும், என்னுடைய வேலை என்ன, கடவுள் ஏதோ அனுப்பிச்சிருக்கிறார், நம்ம வாழ்க்கையில உலகத்துக்கு வந்த இதுக்கு என்ன நோக்கமா வந்திருக்கிறோம்னா, ஏதோ வந்தோம், படிச்சோம், சம்பாதிச்சோம், கார் பங்களா வாங்கினோம், ஒரு நாள் திடீர்னு இல்லாம போயிட்டோம், அதுக்கு போறதுக்காக மனிதனை கடவுள் படைக்கல. இந்த மனிதனுடைய சாராம்சம் கடவுள் படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம படைச்சனுடைய குறிக்கோளை அவன் நிறைவேற்றிட்டு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமையில கொடுத்திருக்கிறார். அவன் முதல் கடமை என்னன்னா, அவங்க குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்துறது. முதல்ல அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தன் தொழில்களை நல்லபடியா பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன சமூக பணி. நமக்கு ஏதாவது முடியுதா, ஏதாவது பண்ணணும் தோணுதா, முதல்ல படிப்பு பிரியாரிட்டி கொடுக்கணும். படிப்பு ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்களா, அவங்களால முடியலையா, நம்மளால பெருசா செய்ய முடியல கூட சிறு உதவி, அதாவது ராமருக்கு அணில் உதவி மாதிரி சின்ன உதவி செய்யணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணா, சாப்பாடு பசிக்கிற நேரத்துல யாராவது உதவி பண்ணணும், சாப்பாடு போடணும். மூணாவது என்ன பண்ணணும்னா, நோய் நொடியோட கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் செலவெல்லாம் இல்லாம இருக்கும், அவங்க ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய இன்னைக்கு எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் கார்பரேட் நிறுவனம் மாதிரி போயிடுச்சு. அதான் அந்த இதெல்லாம் எப்படி வழி இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வழிய போய் நம்ம கேட்காம உதவி செய்யறது. இந்த மாதிரி உதவிகளை நம்ம செஞ்சோம்னா கடவுளுக்கே நேரா கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க பழகுங்க. நிறைய உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தள்ளி, ஐயோ இவனை பார்த்தா ஏதாவது கேட்டுருவானோன்னு ஒதுங்கி போகாம. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகளுக்கு யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கு, எப்படி வேணாலும் கடவுள் கொடுக்கலாம். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா பேசுவோம், நல்லா நல்ல எண்ணத்தோடய போவோம். கடவுள் என்னைக்கு நம்மளை குறை வைக்க மாட்டார். ஏதாவது கஷ்டங்கள் நம்ம அதை மீறி நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுனால் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறார். இப்ப நிறைய பேர் +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப 10th +2 எக்ஸாம் இப்ப ரிசல்ட் வந்தது. எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க, எல்லாருக்கும் 100க்கு 100 மார்க் கிடைச்சிருக்கா, 80 மார்க்கு, 60 மார்க்கு, 30 மார்க்கு, 45 மார்க்கு, எந்த அளவுக்கு நம்ம பரீட்சை எழுதுறோமோ அந்த அளவுக்கு மார்க் போட்டிருக்கிறாங்க. கடவுள் அப்படித்தான் ஒரு வாத்தியாரா, ஒரு டீச்சரா, ஒரு ஹெட் மாஸ்டரா நம்மள நின்று நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ வாழ்க்கைங்கிற எந்த பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு பள்ளிக்கூடத்தில் நடத்துற பரீட்சை மாதிரிதான். நீங்க நிறைய பேர் பிரச்சனை நினைச்சிட்டு ஓடுறோம். இந்த கோயிலுக்கு போனா சரியாயிருமா, கடவுளையே சில நேரத்துல மாத்திரும். இல்ல இந்த சாமி சரியில்லை, இன்னொரு சாமி பயங்கரமா இருக்கிற போய் இப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு கோவில் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோவிலுங்கிறது நம்முடைய பாரத்தை அந்த இடத்துல இறக்கி வைக்கக்கூடிய இடம் தான் கோவில். கோவிலுங்கிறது கடவுள். கடவுள்ல என்ன அர்த்தம்னா கடந்து உள்ளே போகணும். நம்ம மீறி அதாவது உங்களை நீங்க உணர்ந்துக்கீங்கனாலே, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துட்டுனாலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கண்ணுக்கே வராத, கிட்டே நெருங்காத. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அதாவது பூமியில வந்துட்டோம், ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது, காத்தடிச்சா அடிக்கும். வடிகள் சொன்ன மாதிரி ஒரு காமெடி கூட வரும், மழை பெய்யுதுன்னா முன்னாடி மட்டும் மழை பெய்யாது, நீங்க எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் மழை பெய்யுங்கிற மாதிரி தான். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமையும் வலியும் கடவுள் கொடுப்பார். நீங்க ஒரு கதவை முன்னா ஒரு ஜன்னலை திறந்து விடுவா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை தருவா. நம்ம அதை நிறைய பேர் என்ன பண்றோம்னா, எதையுமே தொலைவாம முடங்கி உள்ள உட்காந்துடும். நம்ம இதுக்கு ட்ரை பண்றது இல்லை, முயற்சி பண்றது இல்லை. அதாவது தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சி மெய்தருக்க குளிது. என்ன அர்த்தம், கடவுள் மேலேயே முடியாதத
இப்ப கடவுள் வந்து நம்ம கடவுளே நேர்ல வந்து நம்ம அவர்கிட்ட பண்ண முடியாதத கடவுளே முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு ஒரு வலிமையானது முயற்சிங்கிறது, கடவுளுக்கு நிகரானது. அது எங்க இருக்குதுன்னா அதுதான் கடவுள். நம்பிக்கை தாங்க கடவுள், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க கடவுள் இங்க இருக்கிறாருங்க, உயிர் அதாவது நேத்திர கண், அதாவது அவரோட பார்வையிலேயே அவ்வளவு சக்தி இருக்கு. இங்க வந்தது சுதீர் நம்பூதிர்னு ஒருத்தருக்கு வந்திருந்தார், சபரிமலையினுடைய முன்னாள் மேல்சாந்தி. அவர் தான் வந்து இந்த வருஷம் மண்டல பூஜைக்கு அவர் தான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாரு. சாயந்தர நேரம் அபிஷேகம் பூஜை பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை நேத்திர அழகன், அதாவது நேற்று கண்ணு அவ்வளவு வலிமையா, அவ்வளவு அவ்வளவு பிரைட்னஸா, அவ்வளவு சக்தி, அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு பயங்கரமான பவர் அவருக்குள்ள இருக்கு. அந்த பவர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா தேவையில்லாததை கேட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வலிமையை கொண்டு போய் வீண் பண்ணக்கூடாது. கத்தி வீண் பண்ணணும்னா வேஸ்டா போயிடும். அவர்கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகவும், நினைக்கக்கூடிய நடப்பு நல்ல நடப்பாகவும் அப்படி இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கூட கற்பூரம் எரிஞ்சு காணாம போற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு, பண்ணிடுவாரு. அதனால பக்தர்கள் என்னைக்கு இருந்தாலும் கடவுளை நம்புங்க. நம்ம வந்து இந்து சனாதன தர்மம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் தான். இந்து தர்மம் இல்லாம அந்த தர்மத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதுக்காக மத்த மதங்களை நாம குறைச்சு பேசல. இந்துவாக நாம இன்னைக்கு பிறந்து இந்த இந்துவாக வாழ்ந்து, ஏன்னா எம்மதமும் சம்மதமே, எல்லா கடவுளும் நம்மளுக்கு ஒன்றுதான் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டதுல பிறந்து ரொம்ப சந்தோஷப்படணும். கடவுள் நமக்கு எல்லா காரியங்களும் செய்யறதுக்காக ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், கையை இப்படித்தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கடவுளே கொடுன்னு எப்படி கொடுப்பார்? பக்தியோட சிரதையோட கையை இப்படி கூட்டு கை கூப்பி கேட்டுங்க. நீங்க கூப்பிடுற இடத்துக்கு கடவுள் ஒடியாருவாரு. உங்களுக்கு வேலைக்காரனா தான் இருக்கிறார். அடியானுக்கெல்லாம் அடியான். நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. திருவாப்பை எல்லாம் திருவார்பை எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அடியாருக்கெல்லாம் அடியான். அடியார்கள்லாம் என்ன அடியார்னா யார் என்ன, அதாவது அன்பின் மிகுதியால உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அடிமைன்னு கடவுள் சொல்றேன். கடவுள் அப்படித்தான் சொல்றாரு. நீங்க போய் கேட்கணும்னா நீங்க பாத்ரூம்ல எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். நினைக்கக்கூடிய இடம் என்னென்ன, நினைக்கிற நினைப்பும் நினைச்ச ஆளுடைய நினைப்பு தான் கடவுள் பாக்குறாரு ஒழிஞ்சு அவன் கந்தல் துணி போட்டுக்கனா. அந்த காலத்துல சித்தரெல்லாம் பைத்தியகாரமா தான் சுத்திருக்கிறான். இன்னைக்கு ரோட்ல ஒரு பைத்தியம் போகும், நீங்க நிறைய இடத்துல பைத்தியம் போகும்போது பாத்திருப்பீங்க. அது என்ன பண்ணுமா, நம்மளை விட்டு விலகி போகும். நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்களா? நிறைய போயிட்டு இருக்கும்போது அது நம்மளை விட்டு ஏதாவது போனோம்னா பயந்துட்டு ஓடுமா. நமக்கு அது ஒரு பைத்தியம். ஆனா பைத்தியத்துக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம அத்தனை பேரும் பைத்தியமா தோணும். ஐயோ பைத்தியங்க போகுது, நிறைய பைத்தியங்க தெரியும். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையினுடைய சாராம்சமே இதுதான். அதனால கடவுள்கிட்ட அன்பா நேசிப்போம். கடவுள் எல்லாருமே நல்லது பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறார். வைகாசி இன்னைக்கு அமாவாசை, வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வைகாசி விசாகம் என்னது? முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். வைகாசி விசாகம் வரப்போகுது. வைகாசி விசாகம் இங்க பாலசுப்ரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும், அலங்காரம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டி அன்னைக்கும் நிறைய பேர் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இங்க வேல் வழிபாடு நடக்கும். கந்த சஷ்டி பாராயணம் படிப்பாங்க. கந்த சஷ்டி அவ்வளவு பாராயணம் இங்க எல்லாத்துக்கும். அவங்க உட்கார்ந்து வேல் அபிஷேகம் முடிச்ச உடனே பிரசாதம் நீங்களே செஞ்சு கொண்டு வரலாம். இங்க வேலுக்கு நெய்வேதியம் பண்ணி எல்லாத்துக்கும் தருவாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் தீரணும். நிறைய விஷயங்கள் பழகிக்குங்க. நீராஞ்சன வழிபாடு நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 மணி வரைக்கும் வர ராகு காலத்துல அபிஷேகம் பண்ணலாம். நிறைய சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சொல்யூஷன் கடவுள் சொல்லி வச்சிருக்காரு. ஆனா நம்ம தான் யாரையுமே எது பண்றோம், கைக்கு இப்படியே வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம். கடவுள் நம்மளுக்கு எல்லாம் நல்லதே கொடுத்து பகவானை வேண்டிக்குவோம். இன்னைக்கு அன்னதானம், ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம அன்னதானம் போட்டுக்கிறோம். இன்னைக்கு அன்னதான உபயதாரர் வந்து தேவராஜ் குருசாமி அவர்கள். தேவராஜ் குருசாமி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி 2வது வருஷம் போயிட்டு இருக்கு. கார்த்திகை வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அவரு ஆரம்பிச்ச இந்த மாதிரி ஊக்கம் கொடுத்ததுனாலதான் நம்ம ஆர்டினரியா 2020 அன்னதானம் போட்டிருந்தோம். அவரு ரொம்ப கொடுத்த ஊக்கத்தினால இன்னைக்கு அதிகமா அன்னதானம் போட்டுக்கிறோம். இன்னைக்கு உட்கார வச்சு இந்த மண்டபம் எல்லாம் வந்திருக்கு. எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்டபம் கட்டிட்டு இருக்கிறோம். அர்த்த மண்டபம் இது முன்னாடி முன் மண்டபம். இது குருவாயூர் எப்படி முன்னாடி பண்ணா குருவாயூர்ல பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரிதான் முன்னாடி ஸ்டாச்சு வரப்போகுது. 2 ஃப்ளோர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேலே ஏற்றி மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 8th வரைக்கும் ஸ்கூல் நடைமுறைக்கு போறோம். ஈவினிங் கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்றோம். அதே மாதிரி கொடிமரம் 40 அடியில சபரிமலைக்கு இந்த கோயம்புத்தூர்லயே சித்தாபுதூருக்கு அடுத்து நம்மளது ஹைட்டான கொடிமரம் சாஸ்திர சம்பிரதாயத்தோட நடக்க போகுது. சுதீர் நம்பூரி வந்து அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போறாரு. கருங்கல்ல பெரிய கருங்கல்ல வந்து நிலவு செஞ்சு கிட்டத்தட்ட 9 அடிக்கு தேக்கு மரம் டோர் போட்டு இன்னைக்கு அவ்வளவு ஐதீகமா செய்ய போறோம். நம்ம ஊருக்கு ஒரு பெருமையா இந்த கோவில் விளங்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இதுல பயனடைவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களால என்ன முடியுமோ தயவு செஞ்சு உதவி பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப வேலை ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வேலை ஸ்லோவாகிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு ரோட்ல போற ஒரு கோடீஸ்வரர் இப்படி வண்டியை திருப்பி டைவெர்ட் பண்ணி திடீர்னு நீங்க போயிருந்தா நான் வந்து இவ்வளவு தரேன் சொல்லி போயிட்டே இருப்பான். ஆனா புண்ணியம் அப்படி கிடையாது. இல்லாதவங்கிட்டையும் வாங்கி இருக்கிறவனா பண்ணக்கூடிய வேலைகள் தான் இந்த வேலை.
இது புண்ணிய வேலை. குசேலன் எப்படி இத்தனோடு அவள் கொடுத்து போடி குபேரனானோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்க போறான். தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. பெருசா தரோம்னு அவசியம் இல்லைங்க. அணில் ராமருக்கு அணில் உதவி பண்ண மாதிரி என்ன முடியுமோ அதை கொடுங்க. கண்டிப்பா உதவி பண்ணுவீங்க நம்பிக்கையோட சொல்றோம். இன்னைக்கு அன்னதானம் சிறப்பா நடக்கணும். வேண்டுதல் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் நடக்கட்டும். தரல கூப்பிடுவோம். சுவாமியே பிரபுவே கொடி பிரம்மாண்ட நாயகனே எம்மில்லாளி வீரனே நெறிந்த பரம்பொருளே ஆதிபராசத்தின் பதற்புதல்வனே ஓ மதிகர சுதனானந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே மலப்பிரியனே சின்ன குட்டி தகவல். கேவி மளிகை ஸ்டோர் அண்ணா இருக்கலாம். அதே மாதிரி காலையில ஒரு இடத்துல வேலை கேட்டிருக்காங்க. எழுதுற வேலை, அதாவது அக்கௌண்ட்ஸ் வேலை. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்கு இலக்கடையில. அதே மாதிரி நம்ம கோவில்ல ஒரு வேலைக்கு ஆள் வேணும். யாரா இருந்தா சொல்லுங்க. வயசானவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அது இல்லாம நம்ம கோயிலுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள் வேணும். படிச்சவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கிறவங்க யாராவது முடிஞ்சவங்க வந்து பண்ணுங்க. அவங்களுக்கு தகுதிக்கான சம்பளம் கொடுக்கணும்.